ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் மூளையானது ஆய்வுகளுக்கும் ஐயங்களுக்கும் உரிய ஒரு பொருளாக இருந்து வருகின்றது. இவரது மூளையானது இவர் இறந்து 7 மணி நேரங்களுக்கு பின்னர் அகற்றப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மேதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் அதிகமான அறிவே இந்த ஆய்வுகளுக்கு காரணமாகும். 1955இல் ஐன்ஸ்டீனின் இறப்புக்கு பின்னர் பிரேத பரிசோதனையின் போது நீக்கப்பட்ட அவரின் மூளையானது பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு நடத்தப்பட்டு பின்பு நோயியல் மருத்துவரான தாமஸ் டோல்ஸ் ஹார்வியால் பிரின்ஸ்டன் மருத்துவமனையில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. ஐன்ஸ்டீனின் மூளையில் வெளிச்சார்ந்த செயலாக்க மூளையின் பகுதியில் பெரிதாக இருக்க, பேச்சு மொழி சார்ந்த பகுதிகள் சிறியதாக இருந்தன என அறிவியல் ஆய்வுகளின் முடிவுகள் தெரிவித்தன. ஏனைய ஆய்வுகள் ஐன்ஸ்டீனின் மூளையின் நரம்பு பசைக்கலை எண்ணிக்கை அதிகரித்திருந்தது என தெரிவித்தன. தலை சிறந்த அறிவியல் அறிஞர் மட்டுமன்றி சமுதாயத்தின் மீதும் அக்கறை கொண்ட இவருக்கு இந்த நூற்றாண்டின் சிறந்த மனிதர் என்று பட்டம் வழங்கியது சரிதானே?